நல்ல ஒரு காரியம் பகிர்ந்து போறீங்க பாஸ்டர். இது சாத்தியமா? இது உண்மையா ஊழியத்தை வளர்க்குமா? கேட்க நல்லா இருக்கு. ம். அப்ப நான் இன்றைக்கு முதல் இது சொல்ல இருக்கையில, ஆனா பிறகு நீங்க சொல்ல விட்டுக்கு ஆவியானவர் பேசுறதால சொல்றேன். எங்கட சிரக்யூஸ் கதையை சொல்றேன். இந்த 133ஆம் சங்கீதம் என்னவோ மாதிரி எனக்குள்ள அது என்ன கவர்ந்து எனக்குள்ள ஒரு பாரம். டேய், நாங்கெல்லாம் 15 கேம்பஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. நாங்க ஏன் ஒன்றிணைந்து எல்லாரும் ஒன்றாக வேலை செய்ய தேவையில்லை, ஆனால் ஒரு மனமாக வேலை செய்யலாமே. எல்லாரும் கேம்பஸ் மாணவர்களை ஆண்டவர்கிட்ட கொண்டுறோணும் என்று தானே பிரயாசப்படுறோம் என்று சொல்லி, அப்போ நான் வந்து அந்த 15 குரூப்பில் ஒன்று பேசிக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட். அதுக்கு நான் ஃபேக்கல்டி அட்வைசராக இருந்தேன். அப்போ நாங்கள் சரி எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் மீட்டிங் தொடங்கினோம். ஆனால் ஒருத்தரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் பெரிய ஆர்வம் இல்லை. இப்படி வந்து எழுப்புதலுக்காக ஜபிக்கிறதுக்கு உண்மையான மனம் இருக்கையில். ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து ஜபிச்சுட்டு இருந்தோம். அப்போ பிறகு நான் அதில் இருந்து படித்தது, ஒரு மனத்தை தேடி ஓடி ஒரு மனத்தை அடைய போற இல்லை. நாங்களும் எவ்வளவோ எல்லாம் செய்து ம், ஒரு நேரம் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த பேசிக்குக்காக நீ சா, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு மனம் வரணுமன்றதுக்காக உண்ட ஊழியத்தையே நீ இழக்க தயாராயிரு. அப்போ நான் ஓகே சொல்லி எல்லாம் செய்தும் அந்த ஒரு மனம் வரையில. அப்போ உங்களோட கேள்விக்கு பதில் பாஸ்டர், ஒரு மனத்தை ஒற்றுமையை தேடி ஓடி ஒற்றுமையை காண மாட்டேன். ஆனா ஆவியானவரை தேடி ஓடினா, அவரால நிறைந்து அவரால வழிநடத்தப்படுவோமா இருந்தால், அந்த அபிஷேகம் வந்து நுகங்களை உடைத்து நாங்கள் கதவுகளை திறந்து வைத்திருக்கும் பொழுது, அப்ப நாங்கள் ஆண்டவர் எங்களை பாவிச்சு 3000 பேருக்கு மேல 20 வருஷமே மூடி இருந்த எங்களோட டோம், 80,000 பேருக்கு மேல இருக்கக்கூடிய டோம் எங்களுக்கு திருப்பி திறந்து 3000 பேருக்கு மேல 15 குரூப்பும் வந்தது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னென்னடா இருந்தா போல எல்லாம் ஓடி வந்தாங்கன்னு, ஏன்னா ஆவியானவருடைய அசைவாடுதல். எங்களுக்கு ஒரு புது சான்சலர் இந்த 2010 ஜபிக்க தொடங்கினாங்க. 2016 ஒரு புது சான்சலர் வந்து அவர் ஓரளவு கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் வரவேற்பு தெரிவிக்கிறார் என்று கேள்விப்பட்டு, நாங்க ஒரு வர்ஷிப் த கிங் என்று சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி ஒரு வர்ஷிப் நைட் செய்வோம் என்று தயார் பண்ணி இருந்தது. அப்படி இருந்தும் பெரிய வரவேற்பு இல்லை. ஆனால் ஒரு நாள் நான் யூனிவர்சிட்டிக்கு போய் எங்களோட ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வேறொரு ஃபங்க்ஷனில் இருக்கேக்க இருந்தா போல பார்த்தேன், எனக்கு பக்கத்தில் இந்த புது சான்சலர் நிற்கிறார். இப்போ உடனே ஆவியானவர் என்ற குணத்தினர் அவர்கிட்ட சொல்லு இந்த முயற்சிகளை பற்றி, இந்த நாங்கள் பிளான் பண்ணி இருந்த அந்த வர்ஷிப் சர்வீஸ் என்று நான் சொன்ன உடனே, அது நாங்கள் அந்த தயார் பண்ணி இருந்த நாள் கேம்பஸில் ஒரு ஒரு விக்கட் டேயாக வந்துட்டுது. என்ன பேர் வந்து அதுக்கு அவங்கள் மே ஃபெஸ்ட் என்று சொல்லி பிள்ளைகளுடைய அங்கே பழைய சான்சலர் தொடக்கி விட்டது. பிள்ளைகள் வந்து தங்களோட ஆராய்ச்சிகளை கண்டுபிடிப்புகளை ஷோகேஸ் பண்ணட்டும், ஒரு நாள் லீவு கொடுப்போம் என்று கொடுத்தா, அதுக்கு பதிலாக அது அந்த கேம்பஸ்லேயே விக்கடஸ்ட் டேயாக வந்துட்டு, தீமையின் நாளாக, அட்டூழியத்தின் நாளாக அவங்க எல்லாம் குடிச்சு போட்டு போய் குப்பையான வேலைகளை எல்லாம் செய்து
ஆனா அதை பிறகு நிப்பாட்டுறது அவருக்கு பெரிய பாடா வந்துட்டுது. ஏன்னா பழகிட்டாங்கல்ல, அதுல எப்படான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நான் எதிர்பாராத விதமா அவரை சந்திச்சு இதை சொல்ல அவர் சொன்னார், ஓ, தட் இஸ் so nice, ஐ எம் வெரி glad to hear about it, ஆக்சுவலி ஐ would like to come and தன் பிஸ்னஸ் கார்டை தந்து, அலெக்ஸ் ப்ளீஸ் சென்ட் மீ an email. அது யார்கிட்ட செயல்? அது ஆவியானவருடைய செயல். அப்ப இப்ப நான் எல்லாருக்கும் இமெயில் பண்றேன், சான்சலர் மைட் கம் for worship the king. அது அப்போ worship the king என்ற பேர் வரையில் என்று நினைக்கிறேன். ஒரு worship night, joint worship night. உடனே எல்லாம் விழுந்து அடிச்சு வந்து எல்லாம் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் நடத்தினேன். அப்ப பாஸ்டர் சம்பத், உங்களுக்கு நான் சொல்ற பதில், ஒற்றுமையை தேடி ஒற்றுமையை காண மாட்டோம். ஆவியானவரின் நிறைவையும் வழிநடத்துதலையும் இப்ப பாஸ்டர் டைட்டஸ் சொன்ன மாதிரி அவருக்கு ஆவியானவர் பேசி அந்த சகோதரனோட சென்று ஒப்புரவானார். இப்ப அப்படி செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதமும் ஜீவனும் வந்து இறங்கும். ஆண்டவருக்கு உள்ளம் தெரியும், எங்களுக்கு ஒரு மனம் ஒற்றுமை விருப்பம். அப்போ நாங்க கதவை திறந்து வைக்கணும். அதை நாங்க செய்தோம். அப்ப நாங்க அப்ப அதுக்கு பிறகுதான் அந்த டோமே திறந்தது. அப்ப சுருக்கமான சொல்றதா இருந்தா, ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கும் பொழுது, அவர் 40 பாஸ்டர்ஸ் ஒரு பிரதேசத்தில் இருந்தும் 4 பேர் தான் உண்மையா தேடுறாங்களா இருந்தா, அந்த 4 பேரை அவர் நிறைத்து செய்வார். நாங்க எல்லாம் ஆதி திருச்சபையை பற்றி கதைக்கிறது. அங்க என்ன நடந்தது? ஆவியில அவங்க நிறைந்து ஆவியானவர் கிரியை செய்த பொழுது அங்க எல்லாரும் முன் வந்து அப்படி பாய்ந்து கொடுத்தாங்க. அப்ப இப்பயும் ஓகே, பாஸ்டர் விமல் சொல்றார், ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் காலநிலை பேடாம், அதுக்கும் ஜபிச்சுட்டு செய்திக்கும் ஜபிச்சுட்டு நாங்கள் இந்தியான் செய்திக்கு போவோம். அதுக்கும் பதில் இன்றைக்கு நான் இன்னொரு முக்கியமான காரியம், வார்த்தையின்படி காட்டி நாங்கள் அதன்படி நடக்கிறோம் இல்லை, அதுக்கு பதிலும் இதே பல்லவிதான். ஆவியானவரால் நிறையணும், ஆவியானவரால் நடத்தப்படணும். சரி பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்காக வருகிறோம். அங்கு இருக்கும் இந்த அவல காலநிலை மாற்றப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறீர் பிதாவே. அந்த காலநிலையை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த காலநிலை அகற்றப்பட்டு பிதாவே, கடலை அமற்றிய தெய்வம் உமது தெய்வம் பிதாவே, அந்த நாமத்திலே நாங்கள் பேசுகிறோம். பெரிய பாரதூரமான இழைப்புகள் வராமல் பிதாவே, அங்கு வர இருந்தது அப்படி கடலோடையே போய் உமது மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் பிதாவே, இந்த செய்தியை, இந்த பிரதான கட்டளை பிரதான தவறாக மாறி இருக்கிறது பிதாவே. The Great Commission has turned into Great Omission. பிதாவே, இதிலும் ஆவியானவரே எங்களோடு பேசும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். பிரைஸ் த லார்ட். அப்ப இன்றைய செய்தி வந்து கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமுமானது. ஆனால் அது எவ்வளவு கஷ்டம் என்றதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். மக்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில். தங்கட ஊழியம் வளரணும், தங்கட சர்ச் வளரணும், சகோதரரோட சேர்ந்து வளருவோம்னா அது நடைமுறையில் சாத்தியம் மாதிரி தெரியல. அப்போ எனக்கு கூட, நானும் படித்தது அது, ஆவியானவர் எங்கள் அசைவாடும் பொழுது கதவுகளை திறந்து வச்சிருக்கணும். இந்த ஆவியானவர் எங்கள் அசைவாடும் பொழுது எங்களுக்கு பெருமை வரலாம். பாருங்க, நான் என்ன செய்தேன், எப்படி அபிஷேகம் வந்தது, நீங்களும் எல்லாம் இருக்கிறீங்களே, ஜபிச்சிங்களே, ஆடினீங்களே, பாடினீங்களே. அதில் கவனமாக இருக்கணும். அவரை என்ன தெரிஞ்செடுத்தா போல நான் நல்லவன்ன்றதால் என்ன தெரியல. அவற்றை திட்டம், அவற்றை தேவையில் அவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார்.
நாங்க அந்த இடத்திலும் தாழ்மையாக இருந்து கதவுகளை திறந்து வச்சிருந்தா ஒரு மனமும் வரும், எழுப்புதலும் வரும். ஸோ இன்றைக்கு த கிரேட் ஒமிஷன், ஒமிஷன் தவறு, பிரதான தவறு. இது மத்தேயு 28ஆம் அதிகாரம், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. சிங்களத்தில் கீழே இருக்குது. எங்களோட சிங்கள சகோதரர்கள் அதை வாய்ச்சி கொள்ளுங்கோ. இப்போ மத்தேயு 28:18 இருந்து 20. எல்லாம் கலிலேயால ஒரு மலைக்கு இயேசு அழைத்து, அங்கே சீசர்கள் போயிருந்த நேரத்தில் இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இது எங்கள் எல்லாருக்கும் மனப்பாடம் கூட ஆயிட்டது. ஆனா இதை கடைபிடிக்கிறோமா? ஏன் கடைபிடிக்க தவறுகிறோம் என்றதை ஒருக்கா பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்களா இருந்தால், நான் இந்த செய்திக்காக கொஞ்சம் ஆராய்ச்சிகள் செய்த நேரம், இலங்கையில் 1% கூட, இன்னும் புரொட்டஸ்டன்ஸ் கூட 1% இல்லை. அப்போ ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று பார்த்தா, உண்மையான சீஷர்கள்னா சரியான குறைய. அப்போ என்ன, இது 2000 வருஷத்துக்கு முதல் அவர் சொன்னவர். மிஷனரி மாதிரி 200 வருஷத்துக்கு முதல் வந்தவங்க. அப்போ ஏன் இந்த பிரதான கட்டளை நிறைவேற்றப்படையில்? கொஞ்சம் ஸ்லோவாக இதை பார்ப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்றார். அப்போ எப்போ கொடுக்கப்பட்டன்னு பார்த்தா எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது சாத்தானிடம் இருந்து அதை திருப்பி எடுத்தார். ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுள் படைச்ச பூமிக்கு பொறுப்பை அவையில வச்சு அதை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் அழைத்தவேல். ஆனால் அவையல் அந்த அதிகாரத்தை இழந்து அது சாத்தானிடம் போச்சு. பரிசுத்தாவியானவர் அவைகளுக்குள்ளேருந்து வெளியால போயிட்டார். ஆனால் இப்போ சொல்றார், அவர் எங்களோட பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து அந்த எங்களுக்கு வழியை காட்டி இருக்கிறார். நாங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவருடைய இரத்தம் தொடர்ந்து எங்களுடைய பாவங்களை கழுவுறதால பழையபடி பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள வரலாம். அவர் எங்களை நடத்தும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். அப்போ அதில் இப்போ வந்து சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததை சொல்றார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. இது கிரேக்க மொழியில நீங்க பார்த்தீங்களா இருந்தா, புறப்பட்டு போய்க்கு இல்லை முக்கியம், சகல ஜாதிகளையும் சீசராக்கும்படி தான் அந்த பிரதான கட்டளை கொடுக்கப்படுது. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆகையால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டதால் சகல ஜாதிகளையும் சீசராக்கட்டான். அது என்ன அந்த ஆகையால்? இது என்ன கனெக்ஷன்? அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுக்கும் சகல ஜாதிகளையும் சீசராக்குவதற்கும் என்ன கனெக்ஷன்? நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய. நீங்க எல்லாம் ஒருக்கா உங்களோட உள்ளத்தில் ஒரு 30 செகண்ட்ல யோசிங்க. இப்போ நான் உங்களோட பேரை கூப்பிட்டு, பாஸ்டர் கணேஷ் ஏன் அந்த ஆகையால நீங்க என்னென்று விரும்புறீங்கன்னு சொல்ல வேண்டாம், யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ அதுக்கு பதிலாக நான் சொல்றேன். யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால்.
மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப அவர் என்ன சொல்றார்? அவற்ற உபதேசத்தில் நிலைத்திருந்தால்தான் மெய்யாகவே அவர் சீஷராயிருப்பார். இல்லையன்னா சீஷர் என்று நம்பிக்கொண்டிருப்பார். சத்தியத்தையும் அறிந்திருக்க மாட்டோம். அதால பாவத்தில இருந்து விடுதலை அடைய முடியாது. பாவம்னா இலக்க தவறுவது. சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது தான் இலக்கு. அதான் ஆண்டவருக்கு விருப்பம். சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டும் என்றதும் ஆண்டவருக்கு விருப்பம். ஆனா எங்களை எத்தனையோ பாவங்கள் எங்களை இழுத்து வைக்குது. அப்ப அதால தான் அவர் சொல்லுறார், போய் சகல ஜாதியையும் சீசராக்குங்கோ. என்ன ஒரு சீசன் தான் இந்த பாவத்திலேருந்து விடுதலை அடைந்து, தண்ட பாவம் மாத்திரமில்லை மற்றவண்ட பாவத்தால் வார விளைவுகளில் இருந்தும் விடுதலை அடைந்து அந்த இலக்கை அவனால் அடைய முடியும். எது இலக்கு? சகல ஜாதியை சீசராக்கிறதும் சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறதும். அப்ப அவர் ஏன் சொல்றார்? தனக்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டதால் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கோன்றதை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 1863ஆம் ஆண்டுல ஏப்ரஹாம் லிங்கன் இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் என்று சொல்றது. ஒரு ஒருத்தரையும் இன்னொரு ஆள் அடிமையா வைத்திருக்க இயலாதென்று அவர் சட்டம் பிறப்பித்தார். அதனால உயிரையும் வேற இழந்தார். எவ்வளவோ எதிர்ப்பின் மத்தியில அவர் அந்த புது சட்டத்தை கொண்டு வந்தார். அது கருப்பின மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. ஆனா எத்தனை வருஷம் எடுத்தோன்னு நினைக்கிறீங்க கருப்பு மக்கள் அடிமைகளா இருக்கிறதுலேருந்து விடுதலை அடைந்தது? ஒரு 50ல இருந்து 100 வருஷம் எடுத்து. அப்ப இப்ப சார்ல்ஸ் பிளாக்கை யோசிங்க. அவர் ஒரு கருப்பால் ஜான் ஒயிட்டுக்கு அடிமையா இருக்கிறார். சார்ல்ஸ் பிளாக் அப்பாவும் அடிமையா இருந்தவர். ஜான் ஒயிட் அப்பா அம்மா. சார்ல்ஸ் பிளாக் தாத்தாவும் அடிமையா இருந்தவர். சார்ல்ஸ் பிளாக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிமை வாழ்க்கை தான். சார்ல்ஸ் பிளாக் ஒரு பிள்ளைய விட்டாரா இருந்தா, அவட்ட அப்பா ஒரு பிள்ளைய விட்டா, தாத்தா ஒரு பிள்ளைய விட்டா, ஒயிட் ஃபேமிலி ஒருக்கா கண்ணை காட்டு வேணும். அப்போ ஒரு ஸ்லேவ் போஸ்ட் இருக்கும். அடிமை மதில் என்று சொல்லுவோமே, ஒரு போஸ்ட் கண்ணை காட்டினா இவியல் போய் அந்த போஸ்டை கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கணும். ஒயிட் ஃபேமிலி சவுக்க கொண்டு வந்து அடிக்கும். ஆனால் நீ கை எடுக்கப்படாது, எடுத்தா இன்னும் கூட விடும். அப்ப சார்ல்ஸ் பிளாக்கை பொறுத்த மட்டும் வேண்டாம் இந்த விளையாட்டு. அவர் கண்ணை காட்டுற அளவுக்கே நாம் போகப்படாது. போனால் கட்டி பிடிச்சு கொண்டு அடிய வேண்டியா. அதை எதிர்க்க வழிக்கிட்டா வார விளைவுகளால அதை எதிர்க்கவே யோசிக்க மாட்டேன். ஏப்ரஹாம் லிங்கன் விடுதலை பிரகடனம் செய்துட்டார். ஆனா சார்ல்ஸ் பிளாக்கு அந்த செய்தி வந்து சேரலையே. ஒரு நேரம் ஒரு ஆள் வந்து சொன்னாலும், சார்ல்ஸ் பிளாக் உனக்கு தெரியுமா நீ இப்படி இவன் ஒன்னும் அடிக்க விட தேவையில்லையான்னு. அவனுக்கு செய்தி வந்து சேரவே கொஞ்சம் டைம் எடுத்தது. பிறகு அதை நம்புறதுக்கு அதை விட டைம் எடுத்தது. பிறகு அந்த நம்பிக்கையின்படி செயல்பட அதை விட டைம் எடுத்தது. ஒரு 50-100 வருஷத்துக்கு பிறகுதான் சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அதை தொடங்கி கடைசியில் ஒபாமா ஒரு கருப்பினாலே ஜனாதிபதியாக அமெரிக்காவில் வந்தார். சரி, அப்போ இப்போ என்ன தொடர்பு? ஆகையால் சகல ஜாதிகளையும் சீசராக்கும். 1863 விடுதலை பிரகடனம் செய்யப்பட்டதால் சார்ல்ஸ் பிளாக் அடிமையா இருக்க தேவையில்லை. ஆனால் யாரும் போய் சொல்லாட்டி சார்ல்ஸ் பிளாக்கு அது தெரியாது, தெரிஞ்சாலும் துணிவு வராது. இவ்வளவு கவலையான விஷயம் என்ன? அந்த ஆள் உயிரை கொடுத்து விடுதலை பிரகடனம் செய்து. இதை விட கவலையான விஷயம், 2000 வருஷத்துக்கு முதல் இயேசு விடுதலை பிரகடனம் செய்தார். சாத்தானுக்கு அடிமையாக நாங்கள் இருக்க தேவை.
அந்த அடிமைத்தனம் தான் எங்களுக்கு ஒருமனத்தை கொண்டு வர்றதுக்கோ சீசர்களை உருவாக்குறதுக்கோ விடுவதில்லை. ஒவ்வொரு விதமான பயங்கள், கசப்புகள், பாவக்குணங்கள் என்ற இந்த சிந்தனைகள்ல இருந்து எங்களால் விடுபட முடியதில்லை. ஏனென்றால் சாத்தானுக்கு அடிமையாக வந்துட்டார். பாவ சுபாவங்களுக்கு, பாவ குணங்களுக்கு அடிமையாக வந்துட்டார். அப்ப சாத்தான் எங்களை சவுக்கால் அடிக்கிறார். எப்படி? ஆக்சுவல் சவுக்கு இல்லை, எங்களோட சிந்தனைகளால் அடிக்கிறான். இலங்கையை இயேசுக்காய் கண்டெடுக்கிறான். என்ன பைத்தியமானது! சும்மா நீ இருக்கிற உன்ட சேர்ச்சை பார்த்து கொண்டு சும்மா இரு. பெரிசா உந்த கதையெல்லாம் கதைச்சா அவங்களை உன்னை பிடிச்சு சாக்கொண்டு விட்டுருவாங்க. ஆ, அதால அந்த லைன்ல யோசிக்கவே எங்களுக்கு பயமா இருக்குது. சார்ல்ஸ் பிளாக் மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம். அப்ப அதால தான் அவர் சொல்லுறார். அப்ப அப்ப இதுல அவர் சொல்றார், இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என்பதற்குரிய கிரேக்க சொல்லு வந்து மெனோ. அதை இங்க இங்கிலீஷ்ல ப்ளூ லெட்டர் பைபிள்ல இருந்து எடுத்து போட்டு மெனோ என்று சொன்னா அந்த உபதேசத்துல டு ரிமெயின் அபாய்ட். அதை நாங்கள் கொடி செடியில நிலைத்திருக்கிற மாதிரி நாங்கள் அவற்றை வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது, இன் ரெஃபரன்ஸ் டு அ பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இன் ரெஃபரன்ஸ் டு டைம், ஒரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு அதுல நாங்க இருந்து தியானிக்கணும். விடுதலை பிரகடனம் செய்தாச்சு. ஏன் இந்த பயம் என்ன ஆளுக செய்யுது? ஏன் இந்த கசப்பு என்ன ஆளுக செய்யுது? இன் ரெஃபரன்ஸ் டு அ ஸ்டேட் ஓ கண்டிஷன் டு வெயிட் ஃபார் ஒன். அந்த விடுதலை வரும் மட்டும், அந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஒழும்பி வரும் மட்டும் அவற்றை உபதேசத்துல நிலைத்திருந்தால் நாங்கள் மெய்யாவே அவர் சீசரா இருப்போம். இல்லைன்னா சீசர் என்று நம்பிட்டு இருப்பேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க சீசரா இல்ல சீசர் என்று நம்பிட்டு இருக்கிறீங்களா? சிக்கலான கேள்வி. என்ன நீங்க என்ன பார்த்து கேட்கணும்? பாஸ்டர் அலெக்ஸ், நீங்க சீசரா இல்ல நீங்க சீசர் என்று போதிக்கிறவர்களா? அது எப்படி தெரியுமா இருந்தா அந்த சத்தியத்தை அறிஞ்சிருப்போம். நான் அடிமையா இருக்க தேவையில்லை இந்த பயங்களுக்கு. நான் எல்லாம் கொஞ்ச காலமே நான் நல்ல கோபக்காரன் சின்னல. அப்ப நான் யோசிச்சோட இந்த கோப குணத்திலேருந்து விடுதலை அடைய முடியுமா? இஸ் இட் ரியலி பாசிபிள்? இல்லை இல்லை, நான் தமிழனுக்கு ரோஷம் வந்து கூட பிறந்த குணம். அது இப்படியே இருந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கொண்டு இப்போ டயபிட்டிஸ் மாதிரி, டயபிட்டிஸ்லேருந்து விடுதலை அடைய இயலுமா? இல்லை அதை மேனேஜ் பண்ணணும். கோபத்தையும் அப்படித்தான் மேனேஜ் பண்ணணும். பிறகுதான் எனக்கு விளங்கிச்சு, அப்படி நான் நம்பினா இருந்தா நான் சவுக்கால என்ன நானே அடிக்கிறேன். அப்போ எப்படி விடுதலை வரும்? இல்லை, நான் இருந்து சொன்னா கோபமா காமமா என்ன மோசமா இருந்தாலும் எல்லாத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை இருக்கு. முதலாவது எங்களுக்கு ஞானம் பிறக்கணும், இதுக்கு அடிமையா நான் இருக்க தேவையில்லை. ரெண்டாவது எனக்கு ஞானம் பிறக்கணும், அந்த தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்ன வழி நடத்தும் பொழுது கோபமும் சரி, காமமும் சரி, ஒற்றுமை இல்லாத குணமும் சரி, சீசர் ஆக்காமல் இருக்கிற குணமும் சரி, எல்லாம் போகும். சரியா? இப்ப திருப்பி வந்தமா இருந்தா இப்ப விளங்குதானே ஏன் இந்த ஆகையால் இருக்குது. நாங்கள் பயத்துக்கும் கோபத்துக்கும் கசப்புக்கும் எல்லாம் அடிமையா இருக்க தேவையில்லை. ஆனா அடிமையா இருக்கிற மற்றவர்களும் எங்கட சகோதரர்களும் அப்படி இருக்க தேவையில்லை. ஆனா இருக்கின. அதாலதான் சொல்றார், போய் இந்த சத்தியத்தை சொல்ல அவங்களுக்கு. அதுக்கு என்ற உபதேசத்துல அவங்க நிலைத்திருக்கணும். சரி, அப்ப இனி பார்த்தமா இருந்தா எப்படி சீசராக்குறது இப்ப விளங்குது. இந்த சத்தியத்தினாலதான் இந்த நற்செய்தியை சார்ல்ஸ் பிளாக்கு யாரும் போய் சொல்லணும். இல்லையா சார்ல்ஸ் பிளாக் தொடர்ந்து ஜான் ஒயிட் எதை சொல்ல போறாரா சார்ல்ஸ் பிளாக்கு? சாத்தான் சொல்ல போறானா எங்களுக்கு, நீ பாவத்துக்கு அடிமையா இருக்க தேவையில்லைன்றதை அவன் சொல்லுவானா? நீ எனக்கு பயப்பட தேவையில்லைன்றதை அவன் சொல்லுவானா? இல்லையே.
இப்போ பாஸ்டர் விமல் மட்டக்களப்பில் காலனியில் சரியில்லையென்றா நான் என்ன செய்தேன்? எனக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கு, உங்களுக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கு. நாங்கள் கட்டிலேயே பிறப்பிக்க முடியானே. ஐயோ சும்மா இது அதெல்லாம் நடக்கிற முறையா? அது சைக்ளோன் அடிக்கிறேன்னு அடிக்குதுன்னு நீ ஜெபிச்சு சைக்ளோன் நிற்க போகுதா? இப்படித்தான் அடிய வேண்ட. அதுக்கு வார்த்தையெல்லாம் எனக்கு அதிகாரம் தந்திருக்கு. அவருக்கு இருந்த அதிகாரத்தை எங்களுக்கும் தந்திருக்கிறேன். சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும். லூக்கா 9 முதலாம் 2 அப்போ அதை நம்பி எங்களோட வார்த்தை, அவருடைய வார்த்தை எங்களோட வாயிலிருந்து வரும் பொழுது அதுக்கு வல்லமை இருக்கு. நான் சொல்றதால இல்லை, அவருடைய வார்த்தை என்றதால். ஆனால் இந்த வாயையும் நான் பாவிக்கும் பொழுது, ஆனால் இல்லை நான் அடிய வேண்டிக் கொண்டு சும்மா இரு பிச்சை வேண்டாம் நான் எப்படி? சரி, அப்போ இனி பார்ப்போம். ஏன் இன்றைக்கு இவ்வளவு கேவலமான நிலையில இருக்கிறோம்? மிஷனரி மேர் 250 வருஷத்துக்கு முதல் வந்தும் ஒரு வீதம் கூட இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை. உங்களோட சபைகள் அந்த இடத்துல 20 வருஷமா இருந்தும் எவ்வளவு சீசரை உருவாக்கி இருக்கிறீங்க உங்களோட சபை? கோவப்படாதீங்கோ. உங்களோட நான் பச்சையா கேட்டா, உங்களோட சபையில எத்தனை பேர் இந்த கடைசி வருடத்துல ஒரு ஆளை சீசராக்கி இருப்பாங்க? சரி, மக்களை விடுவோம். நீங்கள் யாராவது ஒரு ஆளை சத்தியம் சொல்லி ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தீங்களா? உங்களோட தனிப்பட்ட முறையில் இல்ல, மக்கள் சர்ச்சுக்கு பண்றீங்க, நீங்க பிரசங்கம் பண்ணி அவங்கள கையெழுத்து சொல்றீங்களா? நான் 2 பேரை கொண்டுட்டு வந்தேன் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆனா பரவலாக இன்றைக்கு நாங்க எல்லாம் தவறுறோம். இது எங்க பாஸ்டர் யோகநாதன் மனைவியை போய் சந்திச்சோம், 2 பிள்ளைகளையும் சந்திச்சோம். இவர் எனக்கு இந்த முறை சந்திக்க தான் தெரியும், 5ஆம் வகுப்புக்கு மேல படிக்க இல்லையாம் என்ன. ஏனென்றா பெரிய குடும்பம், சகோதர சகோதரிகளை படிப்பிக்கணும்ன்றதால அவர் தண்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணி வேலை செய்து காசு உழைச்சு சகோதர சகோதரிகளை படிப்பிச்சார். ஆனால் ஒரு ஒரு துணிவான உள்ளங்கொண்டவர். பிறகு நவலப்பிட்டியால போய் சீசராக வந்து மலையக பிரதேசத்தை பார்த்து, மலையக பிரதேசம் இப்படி அடிமைகளாக இருக்கிறாங்களே, அடி வேண்டி கொண்டு இருக்கிறாங்களே, சிங்களவன்ட்டையும் வேண்டி தமிழன்ட்டையும் வேண்டி, அவர் துணிஞ்சு வந்தார். 78 78 78ல் நாவலப்பிட்டியாலேருந்து ஹட்டனுக்கு வந்து 25 சதத்தோட வந்து ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷனில் நியூஸ் பேப்பரில் படுத்தோடும்பி. ஆனால் அந்த மலையகம் எல்லாம் இந்த நல் செய்தியை கொண்டு போகணும், நீங்கள் அடிமையெல்லாம் இருக்க தேவையில்லை. 100 ஊழியங்களை ஆரம்பித்தார், 65 சர்ச் பில்டிங்ஸை கட்டினார். ஆஹா, அந்த மாதிரி தான் பிரதான கட்டளை எங்கள் எல்லாருக்கும் சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கு அவர் உருவாக்கின ஊழியக்காரர் கூட, நான் எல்லாரும் என்று சொல்ல மாட்டேன், சில சில பேர் இல்லை கன பேர், சில பேர் உண்மையா அவருக்கு இருந்த அந்த ஆத்தும தாகம் அவர்கிட்ட சீசர்கள்ல சில பேர்ல இருக்குது. ஆனா கன பேர்ல அவையில் என்ன யோசிக்கிறோம்? எனக்கு ஒரு வீடு இருக்குது, எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, மந்தைகள் வருகுது, அந்த மந்தைகளை பராமரித்து அப்படியே இருப்போம். அட நீ மலையகத்தை வென்றெடுக்க வேண்டாம், உன்னை சுத்தி இருக்கிற எஸ்டேட் பகுதிகளில் வென்றெடுக்க வேண்டாமா? உன்னை சபைக்கு வாரவங்கிட்ட குடும்பங்களை வென்றெடுக்க வேண்டாமா? எத்தனை பேர் அந்த தாகத்தோட வாழ்றோம்? சரி, அப்ப நீங்க மாத்திரம் இல்லை, நான் பெரிய திறம் இல்லை. Right? ஆனாலும் கடவுளுடைய கிருபையால ஆவியால நடத்தப்படேக்க போற போற இடங்கள்ல ஆண்டவர் பாவிக்கிறார். ஆஹ், அப்ப இனி எப்படி சீசராக்குறது என்று பார்த்தால்,
உடனே நாங்கள் சொல்லுவோம் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஒருக்கா ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து ஞானஸ்நானம் கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு உபதேசம் பண்ணணுமே. அப்படிதான் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இப்போ உங்களோட சபையில் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கோம்? இந்த முறை நாங்கள் 10 பேருக்கு கொடுத்தோம். போன முறை 8 பேருக்கு கொடுத்தோம். அவங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சரி, அவங்க யாரையும் சிறுசர் ஆக்கினாங்களே. இப்போ என்பிபி பார்ட்டி எடுங்கோ. அந்த என்பிபி பார்ட்டியில் யாழ்ப்பாணத்திலேருந்து முதல்ல தெரிவு செய்யப்பட்டவர்கிட்ட பேர் வருவதில் ஒரு சின்ன படியன் 30 வயசு அந்த மட்டில் தான் இருக்கும். பட் ஒரு வீடியோ பார்த்தேன். தமிழால் நானும் தமிழால், யாழ்ப்பாண தமிழால். எங்களுக்கு மாமியில விருப்பம் இருக்கையில். ஆனால் இன்றைக்கு அவர் பாடுறதெல்லாம் ஏட்ட துதி பாடுறார். தோழர் அனுரா, தோழர் அருணா. அவர் சும்மாவா இருந்தார்? அவற்ற மனமும் மாறி அவர் உண்மையாக என்பிபியின் மெம்பர். அவர் 10 வருஷம் தான் அவர் சேர்ந்து எத்தனை பேரை கொண்டு வந்துட்டார் என்பிபிக்குள்ள. நாங்கள் 20 வருஷமே இயேசுவின் சீடனை வந்து நம்பர் குறைவாகத்தான் இருக்கு. அப்ப ஆனா ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார், உபதேசம் பண்ணி இருக்கிறான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் உபதேசம் கேட்கிறான். சீசராகி இருக்கிறோமா இல்லை. அப்போ கொஞ்சம் ஆழமே பார்க்கணும் எங்க புலவர்றோம். இதுல பாத்தீங்களா இருந்தா பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடு. தண்ணிக்குள்ள அமர்த்தி வழியாக எடுக்கிறது இல்லை, அதைதான் செய்கிறோம். அதுல ஒரு மந்திரமும் இல்லை. அப்ப அந்த நாமத்திலே அது பிறகு அங்கால அப்போஸ்தல நடவடிக்கையில பார்ப்போம், இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம். இதுல சில பேர் இருந்து என்ன முட்டையில மயில் ஒடுங்குறன்னு சொல்லுவாங்க. இல்லை, அது என்னத்தாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் தான் அந்த இயேசுவின் நாமத்தினாலேயா பிதா குமாரின் பரிசுத்தாவின் உங்களுக்கு தந்தவர் என்னத்தை நம்பினார்? ஐயா, நாமத்திலே என்று சொன்னா எங்களுக்கு விளக்கம் இருக்கணும். அந்த நாமம் அது ஒனோமா என்ற வார்த்தை. அது பார்த்தீங்களா இருந்தால் அது எல்லாத்தையும் அந்த அந்த நாமம் அண்டேக்க அது எல்லாத்தையும் குறிக்குது. இயேசுவை குறிக்குது, அவர்கிட்ட ஊழியத்தை அந்த நாமத்திலே. அது தமிழ்ல இங்கிலீஷில் பார்த்தீங்களா இருந்தா இன்டு ஹிஸ் நேம். அந்த இன்டு அல்லது அன்டு ஹிஸ் நேம் அது இந்த. அப்ப இது அன்பானவர்களே ஞானஸ்நானம் பண்றது தண்ணிக்குள்ள அமர்த்தி எடுக்கிறது தான். ஆனா யாற்ற நாமத்திலே. இப்ப ஆன்டி என்ன 86ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டும் பொழுது அந்த கல்யாணத்துல ஒரு நடந்த முக்கியமான விஷயம் என்ன? அவளுடைய எந்த நாமத்துல அவ தண்ட நாமமாக எடுத்தா. ரஞ்சனா பாலசிங்கமாக இருந்து ரஞ்சனா தேவரஞ்சனா வந்தா. அதுக்கு பிறகு நான் போன இடங்களுக்கு அவ வந்தா. எந்த ஊழியங்கள்ல அவ ஒரு பார்ட்னராக இருந்தா. அப்ப ஞானஸ்நானம் இப்ப சார்ல்ஸ் பிளாக் உண்மையா அவருக்கு இயேசுவிட்ட வந்தா இயேசுன்ற நாமத்துக்குள்ள வரும் பொழுது அது அந்த இயேசுவை திருமணம் செய்கிற மாதிரி, இனி நான் எனக்காக இல்லை உமக்காக வாழப் போகிறேன். அப்ப இந்த விளக்கம் இல்லாம தண்ணிக்குள்ள அமர்த்தி வழியால ஒரு ஆள் எடுக்கும் பொழுது அவன் பிறகு சேர்ச்சுக்கு அவன் வாரதே பெரிய பாடா இருக்கு. அல்ல உபதேசங்களை கேட்டாலும் பாவத்திலேருந்து விடுபடுறான் இல்லை. அவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப ஏன் இந்த பயத்துக்கும் கசப்புக்கும் விடுதலை அடைய முடியாமல் இருக்கிற சீசர் இல்லை. நான் மற்றவங்களை சீசராக்குறதும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்ததை பாருங்க, அந்த உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னாரே,
இல்லை இல்லை, அதுக்கு முதல் இதை பார்ப்போம். நாமத்திலே என்றது அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் முறையாக இந்த சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பெந்தகோஸ்தே நாளிலே, ஆகையினால் யூத மக்களுக்கு யூத தலைவர்களுக்கு என்ன நடக்குதுன்றதை விளங்கி போட்டு முடிவுக்கு வார, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய. யார் இவன்? ஒரு மீனவன். யாருக்கு கதைக்கிறான்? ஹார்வர்ட் பிஹெச்டிக்கும் ஸ்டான்ஃபர்ட் பிஹெச்டிக்கும் கதைக்கிறான். அவங்க பார்க்க, எங்கடா அவனுக்கு இந்த அறிவு வந்தது, எங்கடா அவனுக்கு இவ்வளவு துணிவு வந்தது, எங்கடா அவனுக்கு இவ்வளவு சத்தம் வந்தது. 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கள். அப்போ அதுக்கு மேலே இருந்திருக்கணும். மைக்ரோஃபோன் எல்லாம் இல்லை. ஆனால் அவனோட கதையெல்லாம் அவனுக்கு தெரியுது. அப்போ அன்பானவர்களே, சார்ல்ஸ் பிளக்க தண்ணிக்குள்ள அமர்த்தி எடுக்க முதல் இயேசு யார் என்றதுல சார்ல்ஸ் பிளக்குக்கு தெளிவு வந்திருக்கும். இயேசு ஆண்டவர், இந்த பிரபஞ்சத்தையே இப்ப ஆளுகை செய்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுவதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப அவர் ஆண்டவர் என்று தெரிஞ்சா அவருக்கு எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா இல்லையா? ஞானஸ்நானம் எடுக்கிறத ஆண்டி என்ன திருமணம் செய்த மாதிரி இயேசுவுக்காக வாழ போறார். அவர் ஆவியானவரை தரப்போறார், அதன்படி நடக்க போறார். கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து என்றால் என்ன? அதான் கிறிஸ்டோஸ், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எந்த பிரச்சனைக்கும் சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வதற்கா, இலங்கை இயேசுவுக்காக வென்றெடுக்கிறதுக்கா, அல்ல உங்களுக்கு இருக்கிற நோய்க்கா, அல்லது உங்களோட ஊர்ல இருக்கிற பூசாரிக்கா, அவனால வார எதிர்ப்புக்கா, பிள்ளைகளால வார பிரச்சனையா, எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இயேசு. அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனா அந்த ஞானம் எனக்கு வந்தா யார்கிட்ட திரும்புவன்? இயேசுகிட்ட தானே திரும்புவான் எந்த பிரச்சனைக்கும். அப்ப எனக்கு என்ன தெளிவு வரணும்? இதுக்கு பிறகு நான் எந்த பிரச்சனையை பற்றியும் கவலைப்பட தேவை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவரை நான் ஆண்டவராக அவருக்கு கீழ்ப்படியும் போல, அதில் நாங்கள் ஃபிட்டில் நல்ல ஆண்டவரங்களுக்கு தான் இருந்தது. ஆட்சி காட்சி சாட்சி. இந்த ஞானம் அவருடைய ஆட்சிக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டி நான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சு கொஞ்சம் நான் கனடா போக போறேன்னு வாங்கோன்னா, இல்லை நான் வேற இல்லை, நான் வரமாட்டேன். அது என் மனைவியா? அப்ப அதுக்காக நான் சொல்றத அதுக்கு ஒன்றும் சொல்லப்படாதுன்னு இல்லை. ஆனால் கடைசியில் அவ சொல்ல, நான் அதை எடுத்து காட்ட, இல்லை எங்களோட குடும்பத்துக்கு இது நல்ல மண்ணு சொன்னால் கீழ்படியணும். என்ன கீழ்படிஞ்சதால தான் இப்போ உலகத்துக்கு ஆண்டவர் கொண்டு விட்டுவிட்டுறார். நாங்கள் என்ன செய்கிறோம்? ஐயோ, நான் யோசிச்சு பார்க்குறேன், ஜபிச்சு பார்க்குறேன். நாங்கள் எல்லாம் ஒரு கொப் அவுட். ஐ வில் ப்ரே அபவுட் இட். சிலதுகளுக்கு ப்ரே பண்ண ஒன்றும் இல்லாதவர்களை கடவுளுடைய சித்தம் என்று தெரிஞ்சால் அதுக்கு கீழ்படியணும். நாங்கள் அதுக்கு அவர் ஆண்டவர் என்ற விளக்கம் அவருடைய ஆளுகைக்கு அவருடைய ஆட்சிக்கு இடம் படும் பொழுது அவர் கிறிஸ்து என்ற சாட்சிகள் எங்களுக்கு வரும். எல்லா டெஸ்டும் டெஸ்டிமனியாக மாறும். வருத்தம் சாக கிடந்த கிறிஸ்து விடுதலை ஆக்கின. பூசாரி பிரச்சனையை தந்த பூசாரியே விலத்தி விட்டார். நோ மாதிரி செய்வார், இல்லை பூசாரியே சுட்ட வந்துடுவார். அப்ப இந்த ஞானத்தை, அதான் ஞான ஸ்நானம் முந்தி படிச்ச நாங்கள். ஞானம் பெறவட்டிக்கு தான் ஸ்நானம் கொடுக்கணும். ஞானம் என்ன? இயேசு ஆண்டவர், இயேசு கிறிஸ்து. சும்மா கையோத்தி இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா? யோசிச்சு பாருங்க, இலங்கை ஆமியில இல்லை இயக்கத்தில் பிரபாகரன் தலைவன் ஏற்றுக்கொள்றீங்களா? ஓமோ ஓமோ ஒன்று போட்டு போட்டு நாளைக்கு பிரபாகரன் இல்லை ஆமி சொன்னா இந்த இடத்துல போய் அடியன்ற. ஐயோ, எனக்கு விருப்பம் இல்லை. ஏட்டா உண்ட விருப்பத்தை கேட்டது? அவன் தலைவன் கொமாண்டர் என்று விளங்குதா? அவன் உன்னை தெரிஞ்சு எடுக்கிறான், சொன்னதை போய் செய்ய. இது அந்த விளக்கம் இல்லையே. சரி, அப்ப அதுக்கு பிறகு இதை அவர்கள் கேட்ட பொழுது, இந்த ஹார்வர்ட் பிஹெச்டி, ஸ்டான்ஃபர்ட் பிஹெச்டி, சமய குருக்கள்,
ஃபரிசீஸ் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்போ இன்றைக்கும் சுவிசேஷத்தை சரியா பிரசங்கிச்சமா இருந்தா, எது சுவிசேஷம்? இயேசு ஆண்டவர், இயேசு கிறிஸ்து. உமக்கு பிடிக்க இல்லையா? டூ பேட். நீர் என்ன நினைக்கிறீர் என்றது இல்லையே. தேவன் அவரை ஆண்டவராகவும் கிறிஸ்துவும் ஆக்கி இருக்கிறார். அதை நீர் ஏற்றுக்கொண்டா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். உமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவார், உம்மை வழி நடத்துவார். இந்த ஞானம் பெற விட்டிக்கு என்பிபியிலையும் போய் சேர்ந்தாங்க, இயக்கத்திலையும் சேர்ந்தாங்க. ஆர்மியில கொஞ்சம் கேள்விக்குறி, சம்பளத்துக்காக போய் சேர்ந்தவங்க கணக்க. அது மாதிரி இன்றைக்கும் ராஜ்யத்துக்குள்ள வார கனவேர் ஏன் வெறியினம். நீங்க இதுல வந்தா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட நோய்கள் தீரும். ஐயா, சாகிறதுக்காக சேருங்க என்ன, இது சத்தியம். இந்த சத்தியத்தை நாங்க போய் அறிவிக்காட்டி சார்ல்ஸ் பிளாக் மாதிரி ஆக்கள் வாழ்க்கை பூரா அடிமையா இருக்க போறாங்க. மலையக மக்களும் தொடர்ந்தும் அடிமைகளாக இருப்பாங்க. அந்த அந்த சிந்தனையில அடி வேண்டி கொண்டு இருப்பாங்க. இந்த நேரம் உண்ட நன்மைக்காக கூப்பிடுறேன், சமுதாயத்தின் நன்மைக்காக வாங்க. உங்களோட உயிர் போனா போகட்டும், எங்க போறீங்க? சேவான மாதிரி பெறலாம் தானே போறீங்க. ஆஃப்டர் ஆல் அப்படித்தானே கூப்பிட்டாங்க, இயக்கத்துல அப்படித்தானே கூப்பிட்டாங்க. அப்படி இருக்க சேர்ந்தாங்களே என்ன. என்பிபியில கூப்பிடுங்க, இங்க வா உனக்கு நான் நல்ல சம்பளம் தருவானுண்டா கூப்பிட்டாங்க. இல்லை, அவங்களோட கொள்கைகள் தேசத்துல இந்த மாதிரி கரப்ஷன் இருக்குது, பிரைபரி இருக்குது, ஏழைகள் புறக்கணிக்கப்படுறாங்க. அப்படி இருக்க சேர்ந்தாங்க. இப்போ உண்மையா இந்த சத்தியத்தை சத்தமே இப்படி பிரசங்கிச்சமா இருந்தா, இன்றைக்கும் மக்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி இல்லைன்னு சொன்னா, நாங்க இந்த வாங்குவோம் உங்களுக்கு இயேசு நன்மையில செய்வார், செய்வார் தான். நன்மைக்காக சேராதேங்க. இந்த சத்தியத்தை சார்ல்ஸ் பிளக்ஸுக்கு சொல்லும். அதுக்கு பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பிய, தமிழ்ல அழகான வார்த்தை, நீங்க இயேசுவை குறித்து என்னவோ நினைச்சு கொண்டே சிலுவையில் அரைஞ்சு விட்டீங்க. தேவன் சொல்றார் அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவும். அந்த சிந்தனை உங்களுக்கு வரணும். மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றான். திருப்பியும் இன்டு ஹிஸ் நேம். கல்யாணம் கட்டிக்க பொம்புல கணவன் நாமத்தை அடுக்கிற மாதிரி. அப்ப ரஞ்சனா என்டி ரஞ்சனா தேவரஞ்சன் சொல்லிக்க என்ன சொல்றா? பாலசிங்கத்தின் பிள்ளையா இருந்த நான் இனி தேவரஞ்சனின் மனைவியா இருக்கிறேன். அவர் எங்க போறாரோ அங்கதான் நான் போறேன். அவருக்கு என்ன தேவை இருக்கோ அதுல நான் எந்த கடமையை செய்ய போறேன். அப்ப நாங்க இன்றைக்கு எப்படி பேசணும்? ஞானஸ்நானம் எடுக்க விட்டிக்கு நான் இயேசுக்காகத்தான் வாழப்போறேன். சர்ச்சுக்கு வாரீங்களா? ஐயோ இன்னைக்கு வெதர் சரியில்லை. அடே, வெதர் சரியில்லைக்காக ரஞ்சனா ஆண்டி என்னோட வராம விடலாம்? பாருங்க, இதெல்லாம் ஞானம் இல்லாம ஸ்நானத்தை எடுத்து போட்டு இன்றைக்கு மற்றவனை சீசராக்காமல் இருக்கிறான். சபையில வரவன் மாத்திரம் இல்லை, சபை போதவன் கூட அவ்வளவு வல்லமையாக சீசரை உருவாக்குற மாதிரி தெரியல. அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். அந்த பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள தருவார். அவரை நாங்கள் ஆளுகை செய்ய விடுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது. சரி, இப்ப இதுல வந்தா, சரி, ஞான ஸ்நானம் கொடுத்து ஹோப்ஃபுல்லி அந்த சிந்தனையை மாத்துங்க. ஞானம் இல்லாம ஸ்நானம் கொடுக்காதீங்க. அடுத்தத உபதேசம் பண்ணும்படியா சொன்னேன். அதைத்தானே 25 வருஷமே ஞாயிறு தோறும் உபதேசம் பண்ணி, புதன்கிழமை வியாழக்கிழமையிலேயும் உபதேசம் பண்ணி, அவங்க இன்னும் அப்படி விசுவாசிகளாக தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த கேவல நிலை? அதை கவனமா பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. அந்த கிரேக்க சொல்லு டெரியோ, கை. அவர் அங்க சொன்னார், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தார்.
கிட்டத்தட்ட அதே மீனிங்ல தான் இந்த டெரியோ என்று சொன்னா டு attend carefully, to take care of, to guard, to keep one in the state in which he is. அப்ப இது அவர் சொல்றார் என்னன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்டத நீங்க கை கொள்ளணும். நீங்க உங்களுக்கு ஞானம் வந்துட்டு இயேசு ஆண்டவர், அவர்ட்ட ஆவியானவரை எனக்கு தந்திருக்கிறார், அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுக்கணும் என்றால் அவர்ட்ட உபதேசத்துல நிலைத்திருந்தீங்களா இருந்தா, குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையிலேயே விடுதலையாவீர்கள். அப்ப கோபம் மாறுமா மாறாதா? காமம் மாறுமா மாறாதா? நான் சொன்னேன், ஐயோ காம குணம் அது எத்தனையோ வருஷமா எனக்கு இருந்தது, கோப குணம். ஐயா, என்ன இருந்தாலும் வார்த்தை என்ன சொல்லுது? அந்த வார்த்தையை நீங்க காட் பண்ணினீங்களா இருந்தா, அதுல நிலைத்திருந்தீங்களாக இருந்தால் சத்தியம் தெரிய வரும். இதுதான் கோழி முட்டையை அடகாக்கும். கோழி அதை காட் பண்ணும், அந்த முட்டையை காட் பண்ணும். ஏண்டா கோழிக்கு, தாய் கோழிக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ள குஞ்சு இருக்குது. அதை சும்மா விடப்படாது. அதுக்கு சரியான வெப்பத்தை கொடுத்து காக்கும் பொழுது குஞ்சு ஒளியால வரும். அது மாதிரி நாங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கோழி முட்டையை அடகாக்குற மாதிரி நான் இல்லை. இதைத்தான் அவர் சொன்னவர். ஓ, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணணும் என்று சொன்னவர், எல்லாரையும் சீசராக்கணும் என்று சொன்னவர். அப்ப இதுல தான் டிசைபிள்ஷிப் முக்கியம். அதைத்தான் ஃபிட் செய்யுது. எப்படி? ஆட்சிக்கு இடம் கொடுக்க சொல்லி கொடுக்கணும். கொடுக்குறீங்களா இல்லையா? ஆட்சி இருந்தா காட்சி இருக்கு, காட்சி இருந்தா சாட்சி இருக்கு. சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாரையும் அவங்களோட மனதை எங்களால திருப்பேலாது. பேதுரு திருப்பேல. பேதுரு ஆவியில நிறைந்து பேசும் பொழுது மனம் திரும்பிச்சு. அந்த மாதிரி நாங்களும் ஆவியில நிறைந்து, இன்றைக்கு நானும் என்டியும் இங்க ஒரு சீனியர்ஸ் ஹோம் உண்டு. ஹோம் இல்லை, அந்த சீனியர்ஸ் எல்லாரும் வந்து பெம்பளை ஒரு 35 பேர் இருந்து, அக்காவும் அத்தானும் என்னை கூட்டிட்டு போனது. அக்காவுக்கு தம்பிய இவங்க கதைக்க விடணும், என்னடா சும்மா எல்லாம் செய்கிறாங்க, தம்பியோட செய்கிறான். அதை நான் அக்காட்ட சொன்னேன், அக்கா யார்கிட்டையும் போய் கேட்டு நான் பிரசங்கம் பண்ண தேவையில்லை, சாட்சி சொல்லவும் தேவையில்லை. ஆவியானவர் எங்க கதவை திறக்கிறாரோ அதை நான் சொல்றேன். மற்றும்படி கவலைப்படாதே மக்கா, ஆண்டவர் செய்து முடிப்பார். அப்ப அப்படி இருக்க அக்கா போய் அந்த பொறுப்பானவரோட கதைச்சு அவர் ஒரு 10 நிமிஷம் என்னை கதைக்க விட்டார். அப்ப நான் 10 நிமிஷத்துக்கு கூட கதைக்கலாமா? இதெல்லாம் முந்தி என்ற பிரச்சனை. கதைக்க தொடங்கினா நிப்பாட்ட தெரியாது. ஆனா ஆவியில நிறைந்து பேசுவார். இப்ப அதுல இருந்து ஆண்டவர் விடுதலையாக்க 10 நிமிஷம் இருந்தா 10 நிமிஷத்துக்கு தான் கேட்கும். நம்ப மாட்டீங்க, நான் அதுல முதல் சொல்ல இருந்தெல்லாம் வயசு வந்த ஆக்கள் தானே. எவ்வளவு பொக்கிஷம் பரலோகத்துல சேர்த்து வச்சிருக்கிறீங்க. எல்லாரும் விரைவில் சாப்பிட்றோம். அப்ப இந்த செய்தியை உண்மையா நேற்று அக்காண்ட ஃப்ரெண்ட்ஸ் வரும் பொழுது சொல்றதுக்காக தயார் பண்ணினான். ஆனா அது நேற்று அந்த நேரமா இருக்கையில, இன்றைக்கு நான் அதுல அப்படி ஷேர் பண்ணுவோம் என்று போனா, அந்த பாஸ்டர் முதல் கன்னடம் எடுத்து செய்தி சொல்லுவேன், நல்ல அபிஷேகமான செய்தி. அதில் அவர் பாவிச்ச முதல் வசனமே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, இந்த பூமியில பொக்கிஷங்களை தேடி வைக்காம பரலோகத்துல சேர்த்து வை. இன்னொரு வசனம் சேவன் இருந்தனா, ஏழைக்கு உதவி செய்யும் பொழுது கடவுளுக்கு கடன் கொடுக்க, அதையும் அவர் சொல்றார். அந்த 10 நிமிஷத்துல அன்பானவர்களே, அந்த இடத்துல நான் போய் அவர் விட்ட இடத்துல இருந்து நான் தொடங்குறேன். அபிஷேகம் சும்மா அந்த மாதிரி இறங்கிச்சு. ஆட்சிக்கு இடம் கொடுத்ததால 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துக்கு தான் கேட்கும். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவரை ஆளுகை செய்ய விடும். அப்படியே ஒருத்தர் வந்து சொன்னார், தேவரஞ்சன் நீங்க
கதை கேட்க அப்படியே எங்களுக்கு அவங்களுக்கு இந்த இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. நானா? நான் இல்லை, எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். ஆனா அவற்றை ஆளுகைக்கு இடம் விட்டு கொடுக்கிறவன் தான் சீசன். அப்ப இதை நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஆளுகைக்கு இடம் விட்டு கொடுக்குறீங்களா? இப்ப என்னட்ட கேட்டா, பாஸ்டர் அலெக்ஸ், நீங்க அப்ப ஆவியானவர் சொன்னது ஒரு காலம் தவறுற இல்லையா? தவறு வந்தான், ஆனா தவறினோன்னா எனக்கு உணர்த்தப்படும் நான் செய்தது பிள்ளைண்டு. சரி, நான் ஆண்டவர்கிட்டே மன்னிப்பு கேட்டு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேட்டுடுறாரு. ஆனா எனக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அவட்ட ரத்தம் என்ற பாவங்களை கழுவுது, அவட்ட சித்தம் செய்ய அவர் தான் எனக்கு கணவன். அவட்ட பேர் எடுத்து தான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். எங்க போனாலும் அவட்ட சித்தம் செய்வது தான் என் உத்தேசமா இருக்கும். அப்படி இருக்க போற இடமெல்லாம் காட்சி இருக்குது, என்னோட ஆட்சி இருக்குது. இதைத்தான் உபதேசம் பண்ணணும். நானே சீடன் இல்லையேண்டா. நானே ஒரு இடத்துல போற நேரம் உண்மையா ஒரு 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 பிரச்சனை வருது, ஆனா இயேசு கிறிஸ்துவன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதால நான் பின்வாண்டுறேன். இதை யார் பார்க்கிறான்? என்ற பிள்ளை பார்க்குது, சபை மக்கள் பார்க்கிறாங்க. பிறகு நான் பெரிய உபதேசம் பண்ணல, அவன் அவன் அது சீரியஸா எடுப்பானா? அதால தான் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இலங்கைக்கு வர நேரம் உங்களுக்கு 7 மணி எங்களோட வேன்ல வாங்க. வேன்ல வந்தீங்கன்னா எங்க போனாலும் என்ன நடந்தாலும் எந்த பிரச்சனையிலையும் அவர் கிறிஸ்து, அவர்கிட்ட ஆளுகைக்கு இடம் கொடுக்கணும். அப்ப காட்சிகள் இருந்துட்டே இருக்கும். அப்பதான் சார்ல்ஸ் பிளாக் விடுதலை ஆவான். ஜான் ஒயிட், கை வைக்காதே எனக்கு மேல, இது கை வைக்க இயலாது என்ன, நான் போய் ஸ்லேவ் போஸ்ட்டை கட்டிப்பிடிக்க மாட்டேன். பாயத்தை கொன்றாது எனக்கு. எனக்கும் கணவனுக்கும் உறவு அவ்வளவு சரியில்லை தான். ஆனால் நான் அவருக்கு இடம் விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ற கணவனை மாற்றி எடுப்பார். அது மட்டும் நான் அவருக்கு என்ற கடமைகளை செய்வேன். நீ சும்மா வந்து எனக்கு சொல்லாது என்ற புருஷன் ஒரு காலம் திருந்த மாட்டான் என்று சொல்லாது. அதை நான் நம்ப போறேன் இல்லை. சரி, இதுக்கு பிறகு அவர் சொல்றார், அடுத்த வசனம். அப்ப எங்க பிளவுறோம்? முதலாவது அந்த ஆகையால புரிஞ்சு கொள்றோம் இல்லை. இயேசு மரிச்சதால விடுதலை பிரகடனம் செய்தாச்சு. சாத்தானிட்ட அடி வேண்ட தேவையில்லை. என்னத்தால் அடி வேண்டுறோம்? இந்த இந்த பிழையான சிந்தனைகளால எங்களை போட்டு நாங்களே அடித்து பின்வாங்கி கொண்டு நிற்கிறோம். அப்ப அதால போய் அவர்களை சீசராக்கணும். சீசராக்குறதுக்கு முதல் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சுவிசேஷம் என்று சொன்னா இயேசு ஆண்டவர், இயேசு கிறிஸ்து. அதை அவன் புரிஞ்சு கொண்டு ஞானம் வந்து ஸ்நானம் எடுக்கணும். ஸ்நானம் எடுத்தோன்னு அவனுக்கு தெரிய வரணும், இயேசுக்காக நீ சேர்ந்துட்டியே, ஆமையில் சேர்ந்துட்டியே, படையில சேர்ந்துட்டியே, இனி காலம் ஒழும்பி. ஐயோ, கால் உழையுது. கால் உழைஞ்சாலும் சரி, கை உழைஞ்சாலும் சரி, 6 மணிக்கு எக்ஸசைஸ்ன்றாங்க, ஒழும்பி போ. பாருங்க, நாங்க இந்த சோம்பேறி சீசர்களை உருவாக்கி இருக்கிறோம். பிறகுபடி இலங்கையை வென்றெடுக்கிறது, பிறகுபடி ஒரு மனம் வரும். சரி, இதுக்கு பிறகு பார்ப்போம். அவர் சொல்றாரு, சரி நீங்க போய் செய்யுங்கோ, செய்யற ஆக்களுக்கு நான் ப்ரொமோஷன் தருவேன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதை நாங்க எப்படி சொல்றோம்? அவர் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று அவர் சொன்னார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அது உண்மைதான். பரிசுத்தாவியானவர் எங்களோட இருப்பார், விட்டுட்டு போற இல்லை என்ன ஊப்பிய நான் செய்தாலும். ஆனா இந்த இதோ என்றது கிரேக்க மொழியில இடு, IDOU, அது என்ன சொல்லுதா இருந்தா பிஹோல், சி. நீங்க இந்த விதமாக இந்த நல்ல இந்த விடுதலை பிரகடனத்தை
போய் அவங்களுக்கு அறிவிச்சு அதை நீங்க நடைமுறையிலேயும் காட்டி சீசராக்குற இதுக்கு போனீங்களா இருந்தா பிஹோல் நீங்க பாப்பீங்க அவர் எங்களோட கூட இருக்கிறார். இப்ப அந்த வசனத்தை சொல்றோம், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நான் அவர்கிட்ட கையை விட்டா நான் அவரை விலகி போய் அப்படிதான் வாழ்றோம். அப்ப பிறகு ஒரு மெனமும் இல்லை, ஜீவனும் இல்லை, ஆசீர்வாதமும் குறைய, இலங்கையும் இன்னும் அடிமைத்தனத்துல எங்கட சனங்கள் வாழ்ந்துட்டு வாழப்போம். சரியா? அப்ப இதான் செய்தி. இது இது நாங்க செய்யல, இது ஆவியானவரை ஆளுகை செய்யப்படும். எங்களுக்கு செய்ய வேண்டிய நாங்க மனம் திரும்பும். அவர் ஆண்டவர், அவற்றை வார்த்தையில நிலைத்திருக்கணும். சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமுமானது. அதுல எந்த மாற்று கருத்தும் வரப்படாது. நடைமுறை சிக்கல் இருக்கலாம். சம்பத்குமார் சொன்ன மாதிரி, ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீரே, நான் அந்த பாதைக்குள்ளால போய் ஆண்டவர் எனக்கு சொன்னீங்க பார், நீ ஒற்றுமையை தடியோடாத, ஆவியானவரோடு ஒற்றுமையாயிருந்து நீ செய்யும் பொழுது உனக்கு மேல அபிஷேகம் காரியங்கள் நடக்கும் பொழுது அவங்க வருவாங்க. வர நேரத்தில் கதவை திறந்து வச்சிரு, அவங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்தில் சந்தி. சரி, இப்ப ஃபிட் இந்த சர்ச் growth ஸ்ட்ராட்டஜி, இது நாங்க நேற்று எங்களோட குரூப்ல இதை பற்றி நாங்க கலந்துரையாடினோம். என்னென்று இலங்கையை இயேசுவுக்காய் வென்றெடுக்கலாம், என்னென்று பாஸ்டர் யோகாக்குள்ள இருந்த அந்த பாரம், அந்த தாகம். அதுக்காக நான் சொல்லல பாஸ்டர் யோகாவோ இல்ல பாஸ்டர் அலெக்ஸோ நாங்க பிளவிடையிலே என்று சொல்லல, பிள்ளையில விட்டு இருக்கிறோம், அவரும் விட்டு இருக்கிறார். ஆனாலும் அந்த தாகம், அந்த பாரம் அவருக்குள்ள இருந்தது. முதலாவது நாங்க ஒரு மாற்றம் கொண்டாடுறோம். இந்த போனிக்ஸ் கிளாஸ் இருக்குதே, இதை இப்போ ஆண்டவர் ஆவியானவர் சொல்ற இன்னும் சிம்பிளா படிப்பிக்கலாம். தமிழுக்கூடாக, தமிழ்ல என்ன மாதிரி மெய்யெழுத்து உயிரெழுத்து இருக்குது, உயிர் மெய்யெழுத்து இருக்குது, இதோட கம்பேர் பண்ணி சொல்லிக்க எங்க ஆக்களுக்கு பட்டன்னு பார்த்தோம். ஓ, இவ்வளவு சிம்பிளா. அப்ப நானும் என்டியுமே போனிக்ஸ் கிளாஸ் அடுத்த டேர்ம்ல இருந்து செய்ய போறேன். அப்ப அது பட்டுன்னு உங்களை எல்லாருக்கும் பத்தும். அது உங்களுக்கு 4 வயசா 40 வயசா 80 வயசா என்னண்டாலும் பரவாயில்ல. நீங்க வந்தீங்களா இருந்தா, இங்கிலீஷை பார்த்து பயந்தீங்களா இருந்தா நீங்க அடிமையா இருக்கிறீங்க. இங்கிலீஷை சொல்லு, இங்கிலீஷா இங்கிலீஷா என்னவா இருந்தாலும் உங்களால வாசிக்க மனப்பயத்தை முதல் தீர்க்கும். ஸ்லேவ் போஸ்டை கட்டிப்பிடிச்சு கொண்டு இருக்கிறத விடுங்க, என்னால இயலும், பிள்ளைகளால் இயலும். அதை நீங்க பார்ப்பீங்க, நானும் என்கிட்டையும் சொல்லி தரக்கே உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தத ஃப்ரீ ஏர்லி இங்கிலீஷ் எடியூகேஷன். நான் முதல் யோசிச்சும் ப்ரீ ஸ்கூல் தொடங்கி பிள்ளைகளை வெள்ளனையே பிடிப்போம் என்று நான் சொன்னேன். ஆவியானவரால் நடத்தப்படும். ஆவியானவர் சொல்கிறேன் இல்லை, ப்ரீ ஸ்கூல் தொடங்குறதெல்லாம் ஒரு பெரிய வேலை. அதுக்கு டீச்சர் சர்டிஃபைடாக இருக்கும், கூட காசுகள் தேவை. சொன்னால் அதெல்லாம் வேணாம், ஒரு ஃப்ரீ இங்கிலீஷ் டியூஷன் கொடு, வாரத்துக்கு ஒரு நாள். உங்கள் ரீடிங் சிம்பிளாக சொல்லி கொடுத்து போட்டு ஏர்லி இங்கிலீஷ் சின்னன்லேயே நீங்கள் உங்களோட ஊர் மக்களுக்கு சொல்லுங்க. உங்களோட சின்னன், உங்களோட குர்ணிகள்லாம் அனுப்புங்க, 4 வயசா 5 வயசா, நாங்கள் அவங்களுக்கு இங்கிலீஷ் வாசிக்க சொல்லி கொடுப்போம். இப்போ நானும் என்டியும் சொல்லித்தாரதை நீங்கள் பிடிச்சு போட்டு நீங்களே சொல்லி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு துணிவு வேறு. அப்படி செய்ய உங்களோட சமுதாயம் என்னன்னு பார்க்கும். ஐயோ, ஃப்ரீ டியூஷனா, அதில் பிள்ளை இங்கிலீஷ் வாசிக்க பழகிட்டானா, அப்படி புத்தகங்களை வாசிக்கிறானா. அதுக்கு பிறகு சாட்டர்டே இங்கிலீஷ் கிளப்ஸுக்கு வாங்கோ. அந்த ஃபோனிக்ஸ்லேயே நாங்கள் முதல் ஏபிசிடியை அந்த ஃபோனிக்ஸ் மெத்தடில் சொல்லி கொடுத்து சனிக்கிழமை வரும் பொழுது இன்னும் வாசிக்கிறதுக்கு கூட பழகுவான். ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க.
ரோல் ஆஃப் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப்ஸ் இது முக்கியம். நாங்கள் நேற்று கழிச்சு நாங்கள் பார்த்தது, இப்போ நாங்கள் இந்த சாட்டர்டே வரைக்க சில கிளப்ஸில் வந்து அங்கே ஏதோ கடமைக்காக வந்து பிள்ளைகள் இருக்குதுகள், யார் கவனிக்கிறான், எத்தனை பேர் ஹோம்ஒர்க்கை செய்துட்டு வராங்க, அங்கால கான்வர்சேஷன் இங்கிலீஷுக்கு போய் எத்தனை பேர் இதை எழுதுறாங்க, எல்லாமே ஒரு கேள்விக்குறி மாதிரி வருது. எல்லா கிளப்லேயும் இல்லாட்டிலும் நியமான கிளப்ஸில் வருது. இப்போ நாங்கள் சொல்கிறோம், பாஸ்டர்ஸ் உடைய பஞ்சாதிமாருக்கு உங்களுக்கு கண் திறக்கப்படணும். இது ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி போகுது. நீங்க பயப்பட வேண்டாம், சாத்தானிட்ட அடி வேண்ட வேண்டாம். நீங்க சொல்லுங்க, என்னால ஏலும், என்னால இங்கிலீஷ் வாசிக்க முடியும், பிறகு பேச முடியும், நான் இந்த ஃபிட் தார இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் வாசிக்க பழகி சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஏன்னா நீங்க பாஸ்டர்ன்ற வைஃபா இருந்து கொண்டு சொன்னீங்களா இருந்தா பிள்ளைகள் மதிக்குங்க. ஆனா உங்களுக்கு பாரம் வரணும், தரிசனம் வரும். சரி, அப்படி ஒரு பாஸ்டர் வைஃபுக்கு சுகம் இல்லை அல்லது இயலாதுன்னா, ஒரு அடல்ட் உங்களோட ஒரு பிள்ளை 17 வயசு 18 வயசு அல்ல உங்களோட தங்கச்சி, நல்ல பாஸ்டர்ன்ற தங்கச்சி, அப்படியான ஒரு ஆள் இந்த பொறுப்பை எடுக்கும். அப்போதான் இந்த இங்கிலீஷ் கிளப்ஸ் வளரப்போகும், பிரான்ச் இங்கிலீஷ் கிளப்ஸ். இப்போ இந்த தரிசனத்தை புரிஞ்சவர்கள், இது ஆவியானவர் வழி நடத்துறார் என்றதை புரிஞ்சவங்க கூட முன் வருவாங்க. அப்போ பார்ப்பீங்கள், இப்போ மறையாள நடந்த மாதிரி விரைவில் நாங்கள் கொஞ்சம் பேரை ட்ரெயின் பண்ணி விட்டா சனிக்கிழமை தான் வந்து படிக்கிறான் இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீ ஏர்லி இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்க போகிறீங்க, வாரத்தில் ஒரு முறை ஒரு ஃப்ரீ டியூட்டரிங். அது விரைவில் அதில் பிள்ளைகள் ரிசல்ட்ஸை பார்க்குற நேரம் உங்களுக்கே அழைப்பு வரும். ஐயோ, இந்த ஸ்டேட்லேயும் வந்து சொல்லித்தாங்கோ, இங்கேயும் செய்யும். இப்போ என்னென்னா நீங்கள் எல்லாம் சனிக்கிழமையே பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லாமல் நாங்கள் ஸ்டெலாவை ட்ரெயின் பண்ணி விட்டா அரசுண்ட வைஃப், நீங்கள் அப்புறம் செய்யலாம். என்ன இப்படி எல்லா இடத்துலையும் இப்படி செய்கிற நேரம் பிரான்ச் இங்கிலீஷ் கிளப்ஸ் உருவாகும். விமென்ஸ் ஃபெலோஷிப் மாசத்துல முதலாம் முறை நடக்கிற விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் இனி என்ன நடக்கும்? நாங்கள் கூட இந்த உங்களை நாங்கள் உயர்த்தி விடணும். ரைட்? ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய பங்களிப்பை செய்யறீங்க. இப்போ நீங்கள் அதில் வார நேரம் அதுலேயும் நாங்கள் என்னென்னு யோசிக்கிற மாதிரி இருந்தால், தனியாக பாஸ்டர் கிறிஸ்டினா அதை பிளான் பண்ணிட்டு இருக்காமல் அதில் ஒரு டீமாக நீங்கள் இருந்து, நீங்கள் அடுத்த விமென்ஸ் ஃபெலோஷிப்புக்கு யார் பிரசங்கம் கொடுக்கிறது, யார் வர்ஷிப் செய்கிறது, யார் சாட்சி கொடுக்கிறது, அவன்ட மேற்பார்வைக்கு கீழே. ஆனால் அதில் நீங்கள் பிள்ளைகளை தாங்கிக்க உங்களை நாங்கள் தாங்க போகிறோம். டிசைபிள்ஷிப் கிளாஸ் இது சொல்லியிருக்கிறேன், இது மிக 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 முக்கியம். ஏன்னா இதற்கூடாகத்தான் நாங்கள் அந்த ஒரே ஏக சிந்தனையை உருவாக்கலாம். பாருங்க, இண்டையான் டீச்சிங் எல்லாம் நம் பெருமைக்காக சொல்லல, இவ்வளவு ஆழமே நீங்க இதுவரை படிச்சிருப்பீங்களோ தெரியாது. வார்த்தையிலேருந்து அன்றைக்கு ஒரு ஒரு பைபிள் ஸ்கூல் டீச்சர், ஏஜிபிசிக்கு படிப்பிக்கிறவர், அவருடைய மனைவி தான் வகுப்புல இருந்தது. அவர் இதை கேட்டுட்டு சொல்றார், அலெக்ஸ் அந்த மாதிரி படிப்பிச்சிங்க. அதுவும் ஆண்டவர் தந்த வரம் ஐயா, அவர் தந்த பாரம், வேதத்தை சரியா கையாளணும். அப்போ அதுக்கு வாங்க. ஏன்னா நீங்க வராட்டி பிரச்சனை இல்லை, ஆனா யார் வாரீங்களோ அது கணக்கு வைக்கப்படும். அப்போ நாங்கள் அவையெல்லாம் கூட விதைக்கலாம். ஒரு நேரம் உங்களுக்கு வர இல்லாமல் போனா, இப்போ இன்றைக்கெல்லாம் பாஸ்டர் கிறிஸ்துகுமார் எழுதியிருந்தார், த வெதர் வாஸ் ரியலி பேட், தட் வி அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வீடியோவை பாருங்க. ரீஜனல் ஃபெலோஷிப்ஸ் ஆல்சோ இப்போ சொல்லிட்டு இருந்தானே, ரெண்டும் முக்கியம். அது ஒரு பிரேக் அவுட் ரூம் மாதிரி. அப்போ நான் கோஆர்டினேட்டர்ஸ்கிட்ட கேட்குறேன், உங்களோட ரீஜனல் மீட்டிங் நடக்க
இதுண்ட ஃபாலோ அப்பாக அது இருக்கட்டும். பிரதான கட்டளை ஏன் நாங்க தவறுறோம்? அதே பிரதான தவறாய் வந்துட்டு இது ஆண்டவர் எப்படி பேசினார், ஏன் இந்த கேவலமான நிலை என்றதுல விளக்கம் இருக்குதா? அது அதில் ஷேர் பண்ணுங்க. நாங்களும் வாரம் ஒரு பானபஸ் அனுப்பின மாதிரி நாங்கள் கோ குரூப்ல இருந்தும் ஒரு ஆளை அனுப்புகிறோம். நாளைக்கு மானிட்டர்ஸ் ஃபெலோஷிப் இதுக்கு பாஸ்டர்ஸ் மேர் வாருங்க. இப்போ கோ குரூப்பில் எடுத்த இன்னொரு முடிவு உங்களோட ஃபீட்பேக் முக்கியம். நாங்கள் ஒரு சர்வேயும் செய்ய போகிறோம். ஆனால் நாளைக்கு சொல்லுங்க, இந்த பாஸ்டர்ஸ் மேருண்ட வைஃப்ஸ் ஒரு பெரிய ரோல், அப்படி இயலாத நேரத்தில் ஒரு பெரிய பிள்ளை. இந்த மானிட்டர்ன்ற ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதில் என்ன சவால்கள் இருக்குது? அதை சொல்லுங்க. கோ குரூப் மெம்பர்ஸும் வருவினம், நானும் நாளைக்கு வாரேன். அதை கேட்டு நாங்கள் பிளான்ஸை ரிவைஸ் பண்ணுவோம். இப்படி செய்து ஒரு 10 வருஷத்துல என்பிபி யாழ்ப்பாணத்தில் ஒரு தலைவனை உருவாக்கி இருக்கிறார். எங்களுக்கு ஏன் ஐயா 25 வருஷம் பரிசுத்தாவியின் உதவியோடையா ஏகேடி செய்தார்? பரிசுத்தாவின் உதவி இருக்கிற நாங்கள் எப்படி இந்த சார்ல்ஸ் பிளாக்கா அடிமையா இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கலாம்? இப்போ எனக்கு எப்பயும் ஒரு பாரம் எனக்குள்ள இருந்தது. இந்த மலைய பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் வேலைக்காரியா வச்சிருந்து நாங்கள் உண்மையா இப்போ எங்களோட குடும்பம் எல்லாம் நல்லா தான் பராமரித்தது. என்றாலும் எந்த பிள்ளைய அப்படி போக விடுவேனா? நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உங்களோட பிள்ளைகள் அப்படி இருந்தால் அப்போ எனக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. ஆண்டவரே நாங்கள் என்னவாவது செய்யோம். அதில் தான் மலையத்திலேருந்து ஒரு பிள்ளையை தத்தெடுத்தோம். அவள் இன்றைக்கு எங்களை விட பெரிய அமெரிக்கனாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு பேசினது, நீ ஒரு ஆஷாக்கு செலவழித்த காசுக்கு ஒரு பிரதேசத்தையே ஒழுப்ப முடியும். இப்போ அதோட தான் அந்த பாரம் தந்தது அவர். அதால தான் நாங்கள் என்னதான் தடை வந்தாலும் யார் தான் விட்டுட்டு போனாலும் ரைட், எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, இது வெற்றியில தான் முடியும். ஏன்னா இது அவருடைய தரிசனம், அவர் வழி நடத்துகிறார். ஒரு நதி ஓடைக்க ஒரு கல் ஒரு நதியை நிப்பாட்டிலுமா? உங்களுக்கு தானே தெரியும் மலையத்தில் இவ்வளவு நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அது வார ஃபோர்ஸில் ஒரு கல் என்ன செய்யும்? கொஞ்சம் அந்த அது அது விலகி ஓடும். இப்படி வரைக்க பாறாங்கல்ல, அது இப்படி ஓடும், இப்படி ஓடும். அப்படித்தான் ஃபிட் ஓடுது. ஃபிட் ஒரு நதி ஃபோர்ஸாக வருது, ஆவியானவருடைய ஃபோர்ஸோட வருது. தடைகள் வந்தால் ஆண்டவர் ஞானத்தை தருவார். சரியா? நாங்கள் இந்த அம்பிகா சாமியோல் அந்த பிள்ளைன்ற கதையெல்லாம் கேட்க எனக்கு எத்தனை அம்பிகா சாமியோல்ஸை ஃபிட் உருவாக்க போகுது. இது முதலே சபைகள் செய்திருக்கோம். நாங்கள் செய்யல, அம்பியா சாமியில் நாங்கள் உருவாக்கையில் பாஸ்டர் கிறிஸ்டோபர் இந்த சர்ச்சுக்கு அந்த பிள்ளை பாஸ்டரின் ஆசீர்வாதங்கள் எடுக்கிற ஒரு பிள்ளை. எந்த தரிசனம் இந்த கேபிள் அணியில் போட்டும் ஐயா, சார்ல்ஸ் பிளாக்குகள் அடிமையாக இருக்க வேண்டாம். மலைய பிள்ளைகள் போய் சரி யாழ்ப்பாண தமிழர்கள்ட்ட வேலைக்கு நிற்காட்டிலும் கடைகளில் போய் நிற்கிறாங்களே. அதில் போய் எவ்வளவு சீரழிவுக்குள்ளே போகிறாங்க. எவ்வளோ காலம் இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஃபிட் சரித்திரத்தை மாற்ற போகுது. என்ன ஃபிட்டுக்கு இல்லை மகிமை, ஆவியானவர். சரியா? பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எல்லாம் ஒருக்கா கண்களை மூடி ஓகே. அதுக்கு பிறகு ஹவுஸ் சர்ச்சஸ். அப்போ எங்களோட தரிசனம் பாஸ்டர்ஸ் மேருடைய வைஃப்ஸுடைய பொசிஷனை உயர்த்தி அவியல் இதில் பங்கெடுக்கும் பொழுது கூட பிள்ளைகள் பிரான்ச் கிளப்ஸ் அதுகள் நாளைக்கு ஹவுஸ் சர்ச்சஸை ஒரு பாஸ்டர் யோகா 100 சபைகளை ஸ்தாபித்தாரா? அவங்களோட ஒவ்வொரு சர்ச்சும் ஒரு 10 கிளப்ஸை உருவாக்குற நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்குது. சமுதாயத்தின் தேவை இது. பாஸ்டர் யோகான மெத்தடை விடவே சிம்பிள். இங்கிலீஷ் படிக்க எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது, சொல்லி கொடுங்க. அதுகள் நாளைக்கு வீட்டு சபையாக வரும்.
ஆனா இது ஆவியானவர் தான் செய்கிறார் என்ற தரிசனம் வரும். இல்ல, எனக்கு அவர் தந்த அழைப்பை நிறைவேற்றி நான் எந்த சபையை வளர்த்தண்டு இருந்தமா இருந்தா, உங்களோட சபையை வளர்க்க வேண்டாம்னு சொல்லல. உங்களை தாங்கத்தான் ஃபிட் அனுப்பி இருக்கிறார். ஃபிட்டுக்காக நீங்கள் இல்லை, உங்களுக்காக ஃபிட் இருக்கு. ஆனா அதை காண்கிற கண்கள் வரும். வெளிநாட்டு தமிழர் என்றாரே எல்லாருக்கும் வர வந்து உதவி செய்ய மாட்டீங்களா? ஆண்டவர் எனக்கு தந்த தரிசனத்தை சொல்றேன். இப்ப எங்களோட படிச்ச ஒருத்தர் ஒரு ஊழியத்துக்கு தலைவராக இருக்கிறார், பேர் சொல்ல விரும்பல. அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீங்க வெளிநாட்டுக்கு போனவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு முறை கொடுத்தேன், 2 முறை கொடுத்தேன். திருப்பியும் இப்ப கிறிஸ்மஸ் வருது அலெக்ஸ், இப்படி பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், எங்களுக்கு 30-40 சபைகளோட வேலை செய்கிறேன். அதுல எத்தனையோ பிள்ளைகள் இருக்கணும். அப்ப எனக்கு ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லை, உங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண. அந்த மாதிரி நாங்களும் எல்லாரும் ஃபிட் கப்பல்ல ஏறுறதுக்கு உங்களுக்கு வழி நடத்துதல் இராது. பிழை அல்ல, பாவம் அல்ல. சரி, அந்த தரிசனத்தை புரிகிற ஆக்கள் ஏறுங்கோ. நாங்கள் அந்த நதியோடும் அந்த கப்பல் போவோம். ஒரு மனம் ஒற்றுமையும் வரும், சீசர்களும் உருவாகுவாங்க, பிரதேசங்கள்லையும் எழுப்புதல் வரும், தேசம் இயேசுவுக்காக வந்தது. சரித்திரம் சொல்லும் இந்த காலகட்டத்தில், இந்த 2025ஆம் வருடத்தில் இலங்கையில் ஒரு எழுப்புதல், பிரதேசங்கள்ல ஒரு எழுப்புதல், சபைகளை குறித்திருந்த வெறுப்புகள் நீங்கி ஒரு போதகர் அண்டா போதகர் அம்மாண்டா ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி சமுதாயம் பார்க்கத்தோட. ஆமே. சரி, இதோட நிப்பாற்ற நீங்க எல்லாம் ஒரு ஒரு 1 மினிட் ஆவியானவர் உங்களோட பேசட்டும். இந்த ரீஜனல் மீட்டிங்கில் என்ன சொல்ல போறீங்கன்றது ஒரு ஆவியானவர் பேசட்டும்.